I'm going to start. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரம்யா. நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக செவ்வாய்க்கிழமை தோறும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்காக முதன்மை தேர்வுக்கு பயன்படும் விதமாகவும் நேர்காணலை எதிர்கொள்ளவும் மேம் பண்றீங்களா? யாரோ பேசிட்டே இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரம்யா. நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை வெண்ணிக்குயிர் வெற்றி சிந்தனை மன்றம் என்ற நிகழ்வின் அடிப்படையில் போட்டித் தேர்வு மாணவர்களுக்காக விவாத களம் என்ற தலைப்பின் கீழ் ஏதாவது ஒரு தலைப்பை கொடுத்து மாணவர்கள் கலந்துரையாடுவதற்காக வாரந்தோறும் நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. போட்டித் தேர்வு மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய தலைப்பு இந்தியாவில் மின் ஆளுமை, முன்னெடுப்புகள் மற்றும் சவால்கள். மின் ஆளுமை அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவர்னன்ஸ். நம்மளோட மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியில நம்ம கற்காலத்துல இருந்து இப்ப கம்ப்யூட்டர் காலமா அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ எவல்யூஷன் ஜெனரேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ நம்மளோட மக்கள் எல்லாருமே சேஞ்ச் ஆகுறப்போ மக்கள் தேவையை பொறுத்து கவர்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகணும். அரசாங்கத்தோட வேலை என்னன்னா நம்ம மக்களோட தேவையை பூர்த்தி செய்யறது தான். அந்த தேவையை எதன் மூலமா பூர்த்தி செய்யறாங்க அப்படின்னா இப்போ எல்லாமே இணையதளமா மாறிடுச்சு. அப்ப இணையத்தின் மூலமா மக்களுக்கு தேவைகளை கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு டெவலப் ஆகி இப்போ கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் எவால்வேட் ஆயிருக்கு. அது இந்தியாவில் எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க, அதோட முன்னெடுப்புகள் என்ன, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப என்னென்ன சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். கவர்னன்ஸ் இன் இந்தியா, இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். இதை பத்தி நமது மாணவர்கள் வரிசையா கலந்துரையிடுவாங்க. அதுல இப்ப முதல்ல கோகிலாமணி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவாங்க. கண்டினியூ பண்ணுங்க. Start பண்ணவடா? Yes ma'am. Okay. So hi எல்லாத்துக்கும். So today topic e-governance in India, initiatives and challenges. So first ஒரு ஸ்டாட்டிக்கா e-governanceனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு let us go into initiatives. So first நம்மளுக்கு 1970s தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் ஒண்ணுங்கிறதே இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. So being independent in 1945 we have started the department of electronics in 1970. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1987 the main thrust for e-governance was provided by launching the national NICNIET அது start பண்றாங்க. Then district information system of national informatics center program to computerize all the districts offices in the country, for which free software was offered to the state government. This was the initiative. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1998 national task force on information technology and software development was set up. And then இப்ப இருக்கிற ministry of information and technology came up in 1999. So இதுதான் ஒரு short and brief timeline for e-governance and the Ministry of IT வரதுக்கு. And then let us go into the types of government interaction. So அதுல பாத்தீங்கன்னா first government to government interactions இருக்கும் between the central government the state government, and then government to customer, and then government to business, government to citizen. I want to say government to citizen, government to business, and government to enterprises. So enterprise பார்த்தோம்னா நம்ம public enterprise ஆ இருக்கலாம் இல்ல private enterprise ஆ இருக்கலாம். So these are the type of interaction between the e-governance. So next பாத்தீங்கன்னா the Information Technology Act 2000. So that was passed. அதுல இருந்து தான் நம்மளோட e-governance venture ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். And these act was amended then and there. இப்ப கூட நம்ம பார்த்திருப்போம் OTT பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நார்மலைஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவும் ரெகுலேட் பண்றதுக்காகவும் so this IT Act rules அமெண்ட் பண்ணாங்க. So as we progress further நம்மளுக்கு நிறைய
technologies varudhu. So under technologies we have to regulate, because if it is unregulated then it will go in different direction. So for such a regulation we have got this Information Technology Act in 2000 itself. So then our department wise, let us see how this e-governance have penetrated. So like initiatives da enna paakalam. So in social sectors la ellam pathina we have this public distribution system. So in the public distribution system la ellathiliyume we have this e-governance system where நம்ம public அந்த procurement என்ன அவங்கள எவ்வளோ it is distributed இது எல்லாமே account பண்ணி it is given to the centralized system. In PDS it is useful. And if you see in the rural areas, land record digitization. So land record digitization is done. அதுக்கு example on a scheme பாத்தீங்கன்னா ஸ்வமித்வா scheme ன்னு சொல்லுவாங்க. Survey of village and mapping it with the advanced technology in village areas. அதுதான் வந்து அது. So அதுல என்ன பண்ண போறாங்கன்னா they are using the drone technology to map அந்த village ஓட mapping எல்லாம் பண்ண போறாங்க. So this gives the digitalized form of the particular property கொடுக்க போகுது. So what had happens is நம்ம being rural area, being uneducated place, so இது வந்து it helps the those rural people to withhold their property. So if digitized abdingrappa there is more accountability, more transparency, so there is no bypassing happening in this kind of thing. So this is land record digitization. Next idhe social sector la pathina soil health cards, which was given by Modi government in 2015. In the soil health cards la it is also a centralized connection where soil oda health condition like 15 parameters or parameters are survey, I mean 15 parameters are taken and adoda quantities என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு according to which fertilizers can be applied. So this is what this soil health cards. So இது எல்லாத்துக்குமே வந்து எது யூஸ்ஃபுல் ஆகுதுன்னா remote sensing satellite. So remote நம்மளோட இஸ்ரோவோட வெஞ்சர் பாத்தீங்கன்னா மேபி லேட் 1960s ல ஆரம்பிச்சது. So அப்ப இருந்து we are developing in many vehicles. So அதே மாதிரி remote sensing satellite is the one area which is useful in the agriculture field. So அதுல நம்மளுக்கு drought condition, எங்கெங்க மழை வருது, எங்கெங்க சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதே மாதிரி the weather conditions, soil patterns, இது எல்லாமே ரிமோட் சென்சிங் சேட்டலைட்ல நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த கவர்னன்ஸ்க்கு பின்னாடி பேக்கப்பா இருந்து சப்போர்ட் பண்ற இந்த அக்ரிகல்ச்சர் சோஷியல் செக்டர்ல ரிமோட் சென்சிங் சேட்டலைட் ஐ வுட் சே. And then we have this banking sector la pathona direct benefits after transfer. So Pradhan Mantri Kisan Yojana. So adula vandu every rural landholders ku vandu 6,000 per year kudukranga. So this is directly transferred to them. Adu eppdina direct benefit transfer நடக்குது. So this ensures accountability because அவங்களோட bank accounts ke நேரா போகுது and nobody can bypass it. இப்போ if it is in the encash பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா this could be some interruption may happen. So in the direct benefit transfer வந்து have reduced those kind of illegal ways of piping out of money வந்து அது reduce பண்ணிருக்கு. Then Pradhan Mantri Jan Dhan Yojana. So இந்த Jan Dhan Yojanaல பாத்தீங்கன்னா நிறைய bank accounts வந்து create பண்ணிருக்காங்க. So this made the inclusion. If you go to the road vendor sites எல்லாம் போனீங்கன்னா they have inculcated the GPay method, UPI method எல்லாம் payment use பண்ணிருக்காங்க. So what happens is nobody can exclude, even though India has a very small tax base இருந்தாலும், so this kind of initiative is giving the strength to the tax system in indirect way la kudukudhu. So Pradhan Mantri Jan Dhan Yojana is the under one thing. Then Pradhan Mantri Fasal Bima Yojana. So being a tropical country, being a depend on a monsoon, our country agricultural country ஆவும் இருக்குது, monsoon dependent ஆவும் இருக்குது. So any monsoon failure will affect the country adversely. So such kind of failure we have got this Pradhan Mantri Fasal Bima Yojana. So adula enna if any crop failure it will be assessed and the insurance can be claimed for kharif crop and rabi crop and also for horticulture crop. So this is also an initiative for governance. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா pension scheme. So pension scheme for formalized workers க்கு வந்து pension இருக்கிறது போக now they have bought informal workers க்கும் pension இருக்கலாம். That is Pradhan Mantri Atal Pension Yojana, that is also brought. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா the most important and most இது வந்து government e-marketplace. So we have seen Amazon, Flipkart அந்த மாதிரி
நிறைய e-commerce வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிராண்ட மட்டும் they will be projecting up and other small players எல்லாமே they are crunching down. சோ இந்த மாதிரி இருக்கிற சினாரியோல government have brought government e-marketplace that is level playing field for all kind of sellers, whether they be a small seller, whether they be a large sellers. So they have the level playing field here. So government e-marketplace la, so that is an excellent initiative by the government. And then education sector la pathina NPTEL Spameya. So idhula vandu pathina rural areas liyume vandu they are giving the video courses vandu kudukranga. NPTEL is providing excellent service. adula vandu rural area lende we can acquire the knowledge of technology. So that is the thing. So idu ellame pathina how it is possible appadina because of the internet penetration and because of this internet penetration adha na main ah solluven. In penetration of internet in India vandu pathina 2018 la it was about 38% da. And in 2020 it is 43% and 2022 it is 47%. So in the level of internet penetration pogurappa, so e-governance vandu it is in the right track nu solluva. It can take off further. So Digital India Mission, another one thing, where it is an initiative that encompasses the plans to connect the rural areas to countries with a high-speed internet connection. So another one thing we have to discuss in this e-governance, idhula vandu or initiatives and challenges la paakrappa, there is a small challenge is giving an internet connection to the rural areas and also e-governance packages to the rural areas. So enna challenges na, so rural areas la pathina in the hilly areas or where connectivity illada areas ku still we don't give the computer connection, because every government officer should have the computer connection with proper internet speed irundada e-governance packages alla work panna mudiyum. Still andha mari connectivity illada area la irukku. It is far in the northeast regions la irukku and hilly regions la ella irukku. So adukagavum now they have bought the Digital India Mission. So and also there is another way where satellite linked internet connection kudukka poranga. So where the satellite will be in the low earth orbit. So on the low earth orbits la irundittu direct interconnection where nama fiber lay panna mudiyada edathila, where towers alla vekka mudiyada edathila we are getting the internet from the satellite. So that is also initiative to push up the e-governance. Next on the pathina right of way in telecom. So even now we are going to introduce 5G introduce panna porom. So 5G introduce pannona we have to lay so many infrastructure facilities. In the infrastructure facilities ku neriya nama permissions ella vaanga vendi irukku. So and the permissions kella to give all the clearance right away in a single place, right of way in telecom have been introduced. So private players are vandu they have to not go for bench to bench or desk to desk. So inga online la they can get right of way avangaloda clearance inga vaangikalam. And then it is under the Indian Telegraph Right of Way Amendment Rules 2022. Adutha PM Gati Shakti, everybody knows, National Master Plan for Multimodal Connectivity. So நம்மளோட லாஜிஸ்டிக்ஸ வந்து ரொம்ப குறைவா ஜிடிபிக்கு குறைவா கொண்டு வரணும்ங்கறக்காக this multimodal connectivity plan have been brought. So இதுல வந்து பாத்தீங்கன்னா all the access, அதாவது land acquire பண்றது, அப்புறம் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க இன்வால்வ் பண்றப்ப மத்த ப்ராஜெக்ட்டோட அதை கனெக்ட் பண்றது, மல்டி மினிஸ்ட்ரியல், இது எல்லாமே இங்க வந்து கன்வர்ஜென்ட்டா இருக்கு. So that all the information we here are fully connected to all the ministries. So once you start planning for environmental issue ஆ இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு சோஷியல் இது இருக்கட்டும், so PM Gati Shakti la you can have this clarity so that connections can be given without resource wasting. நம்ம பாத்திருப்போம் the same dig ஒரு குழிய தோண்டாங்கன்னா ஒரு 2-3 தடவை அதே குழிய வந்து பறிச்சு வைப்பாங்க இல்லையா. சோ அதெல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்றதுக்காக this PM Gati Shakti made it a very perfect platform. So everybody have the information access அங்க இருக்குன்னு சொல்றாங்க. So இது எல்லாமே வந்து e-governance ஓட ஒரு பிரான்ச் நான் சொல்லுவேன். So
இந்த இதுல challenges பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் 2022 வரைக்குமே only 47% only have the internet access. So for e-governance, we need the internet access. As I said, there is a type of government interaction where government to citizen goes. So on this, still few citizens are not covered. The major of the citizen have been not covered. So appadi irukum pachathila, so internet penetration has to be increased. Yes, of course it will increase by 5G connection. So adu onnu. And then in the rural areas still one or two villages are there where still electricity is not there. So that has to be increased so that e-governance can penetrate there. And as I said before, in the rural areas, in the northeastern region, where inaccessible region, where Naxalite affected region, in those areas still e-governance penetration is very low. So in that conditions, we have to have some satellite connected internet connection and other such stringent policies has to be given there so that e-governance penetration will be there. And also training. So though we are literate in the subject, namalukku on therinja subject la we are excellent, we may be excellent, nam excellent ah irkalam, but when it comes to the computer, still major chunk of population are still illiterate in computer. So they have to be trained. Even if you see the skill survey la paathalum, there was some 60% of bridge between the skill gap வந்து இருக்குன்னு சொல்லிருக்காங்க. So that we have to improve. So skill gap has to be matched so that though we are excellent in subject irundalum, we are still illiterate in computer technology. That has to be matched so that e-governance can penetrate in each and every place which we think. That's all for this topic. That's all for now. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. சேட்டலைட்ல ஆரம்பிச்சு ரிமோட் வில்லேஜ் வரைக்கும் நம்ம அட்வான்ஸா எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே ரொம்ப நாலேஜபிளா ஷேர் பண்ணிட்டீங்க. இஃப் யூ கெட் ஃபீல் போர்ட் ஆர் என்ன பண்றதுன்னு தெரியல, நாலேஜ் ஏதாவது வளர்த்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஸ்பீச்ல வந்து எப்பவுமே மேம் இந்த கண்டக்ட் பண்ற வாரம் நடக்கிற ஸ்பீச்ல மேமோட ஸ்பீச்சை கேட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு நிறைய நாலேஜஸ், உங்களுக்கு சும்மா உட்காந்து கேட்டபடியே வந்து நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். வாரம் அவங்க பேசுறதுல வந்து கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு கொடுத்து அவங்க ஈடுபாடோட பேசுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வீக் ஆல்சோ மேம் ஃபார் யுவர் வேல்யூபிள் கண்டென்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே மேம், யூ கேன் ப்ரொசீட் யுவர் ஒர்க். நவ் அடுத்ததான் வந்து நம்ம இன்ஸ்டிடியூட் மாணவர் அப்பாத்துரை அவர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுவார். வெண்ணிக்கு ஏற்றிய வெற்றி சிந்தனையில் இன்னையோடைய டாபிக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் இன் இந்தியா. அதாவது வெண்ணிக்கு ஏற்றிய வெற்றி சிந்தனையில் இன்னையோடைய டாபிக் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ-கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் இன் இந்தியா. அதாவது இ-கவர்னன்ஸ்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸை வந்து நம்மளுடைய கவர்னன்ஸில் யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்மளுடைய நிர்வாகத்தில் வந்து பயன்படுத்துறது, அதான் நம்ம வந்து இ-கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த இ-கவர்னன்ஸ் வந்ததுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம்.
என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டேட்டா. அதாவது நம்மக்கிட்ட உள்ள டேட்டாஸை வந்து நீ ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்தோ இல்லை ஒரு ஸ்டேட்டில் இருந்தோ நீ இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா ஒரு இன்ஸ்டன்ட் டைம் பீரியடில், அதாவது மினிட்ஸ் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ண முடியும். ஆனால் நம்மளுடைய ரிட்டன் டாக்குமெண்ட்ஸில் வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. ஸோ இன்ஸ்டன்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அது நமக்கு கொடுக்குற அட்வான்டேஜஸ். அண்ட் தென் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நிறைய பேப்பர்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் தென் வந்து ஸ்டேஷ்னரி பொருட்கள் அதை வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ நம்மக்கிட்ட வந்து டெக்னாலஜிஸ் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கவர்னன்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்ச ஆரம்பிச்சிட்டோம், ஒரு கம்ப்யூட்டர்ஸ்லேயே பலாயிரக்கணக்கான டேட்டாஸை வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் தென் ஸ்டோர் பண்ண டேட்டாவை இன்ஸ்டன்ட், அதாவது மினிட்ஸ் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த காரணத்தினால நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வந்து கவர்னன்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். அண்ட் அக்கௌண்டபிலிட்டினா என்னது, இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நமக்கு வந்து என்னது டிரான்ஸ்பரன்சி மூலயமா இன்டர்நெட்டில் அப்லோட் ஆகுதுன்னா இப்போ அவங்க பண்ண அந்த விஷயத்துக்கு அவங்க தான் பொறுப்பு. ஸோ மக்கள் ஆகிய நாம் என்ன செஞ்சிடலாம்னா அவங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி வேறு என்னன்னு பார்த்தோம்னா இது எல்லாமே என்னது ஆன்லைன் ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ். அதாவது இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸுமே நம்ம என்ன செய்கிறோம், ஆன்லைனில் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அட்வான்டேஜஸ் மட்டும் இருந்துடாது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கவர்னன்ஸ்னு இந்தியாவில் பார்த்தோம்னா ஸ்டேட் தனியாக சென்ட்ரல் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனித்தனியான போர்ட்டல்ஸ்லாம் வச்சுருக்கிறதுனால ஸோ வந்து நமக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இல்லை. ஸோ இன்டெகிரேட்டட் இந்தியா ஃபுல்லாக ஒரே கவர்னன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் பேரியர்ஸ். இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்குது. அஃபிஷியல் லாங்குவேஜஸ்னே 22க்கு மேலே வச்சுருக்காங்க. ஸோ வந்து இங்கிலீஷில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எல்லாருமே எஜுகேட்டட் தான். பட் வந்து சாதாரண மக்களுக்கு வந்து போய் சேருமா அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் மார்க் தான். அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியாதுன்னா அவங்களுடைய இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் அவங்களுடைய மதர் டங்கில் வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பேரியர்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் வந்து டிஜிட்டல் இல்லிட்ரஸி. அதாவது நம்ம வந்து இப்போ தான் எல்லோரும் ஜென்ரேஷன்ஸில் வந்து லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த டெக்னாலஜிஸை ஹேண்டில் பண்ணுற கேப்பபிலிட்டி வந்து இன்னும் லேக் ஆஃப் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். அதே நேரத்தில் நம்மக்கிட்ட வந்து அந்த டெக்னாலஜிஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்மக்கிட்ட வந்து அந்த டெக்னாலஜியே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸை வந்து நம்மளால் இன்னும் நம்ம அக்யூர் பண்ண முடியலை அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் அதே நேரத்தில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தோம்னா நிறைய கவர்னன்ஸை வந்து இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து மை கவர்ன் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் போர்ட்டல், அண்ட் தென் வந்து தார்பன் போர்ட்டல், டிஜிலாக்கர் அண்ட் நேஷ்னல் சென்டர் ஆஃப் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, நேஷ்னல் கவர்னன்ஸ் பிளான்ஸு, இந்த மாதிரி கவர்னன்ஸை ரிலேட் பண்ண நிறைய போர்ட்டல்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நம்ம அதில் வந்து அதில் இருக்கக்கூடிய இன்னும் நம்மளுடைய அட்வான்டேஜஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ தேங்க்யூ. Thank you, sir. You have shared your valuable information among us. governance starting initiative இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொண்டு சார் வந்து எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் பிரவீனா, நீங்க பேசுறீங்களாமா? பேசுறேன்.
நான் வீடியோ ஆன் பண்ண முடியாது, அப்படியே பேசலாம் தானே? ஆடியோ ஓகே மேம். ஓகே. ஓகே. வாய்ப்பிற்கும் அவையோருக்கும் வணக்கம். இ கவர்னன்ஸ் அப்படின்றது இன்னையோட டாபிக். நம்ம வரலாற்றோட பக்கங்களை வந்து புரட்டி பார்த்தோம்னா, இந்தியா வந்து பிரிட்டிஷ் கையில அடிமையா இருந்ததுன்னா அதற்கு முழுமுதற் காரணம் நம்ம சொல்ல முடியும்னா அது வந்து டேட்டா. அவங்க கிட்ட இருந்த டேட்டா வந்து அது வந்து நம்ம அவர்களுக்கு முன்பே இருந்த ஆட்சியர்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருந்ததா இருக்கட்டும், இந்தியாவில் ஆல்ரெடி இருந்ததா இருக்கட்டும், ஆனா அவர்களிடம் இருந்த டேட்டா மட்டும்தான் வந்து இனிஷியல் டேஸ்ல வந்து இந்தியாவை கைப்பற்றுறதுக்கு அவர்களுக்கு வந்து முழுமுதற் காரணமா இருந்துச்சு. அந்த வகையில அவர்கள் கொண்டு வந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸா இருக்கட்டும், அவர்கள் முதல்ல இந்தியாவில் அவர்கள் நடத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு, எஜுகேஷன்ல அவங்க கொண்டு வந்த ரிஃபார்ம்ஸ், அது எல்லாத்துக்குமே அடிப்படை அவங்க கையில இருந்த டேட்டா. அந்த டேட்டா தான் பிற்காலத்துல வந்து இந்த இந்தியர்களை எந்த வகையில யூஸ் பண்ணிக்கிட்டா அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு அது உதவிகரமா இருக்கும் அப்படின்றது. அந்த வகையில இன்றைய காலம் வரைக்கும் ஒரு மனித குலத்தோட வரலாற்றுல ஒரு முன்னேற்றத்துக்கு முழுமுதற் காரணம் அப்படிங்கிறது டேட்டா. அப்படியே கொஞ்சம் நகர்ந்து இன்றைய காலத்துக்கு வந்தோம்னா, இன்றைய கிளைமேட் சேஞ்சில இருந்து குளோபல் வார்மிங்ன்ற நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்க மிகப்பெரிய ஒரு காலநிலை மாற்றம் குறித்த கருத்துக்களுக்கும் இன்றைய காலத்துல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய உள்ளது அதே டேட்டா தான். வளர்ச்சி அடைந்த நாடுகள் வந்து வளர்ந்த நாடுகளுக்கு அவர்களுடைய ஆராய்ச்சி முதற்கொண்டு அவர்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் அவர்களுடைய பங்களிப்பையும் வந்து இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்க நாடுகளுக்கு அவர்கள் கடத்தணும் அப்படின்றது தான் இன்றைய நிலைமையோடைய டிமாண்டா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கும் கூட அந்த டேட்டா ஷேரிங், டேட்டா கலெக்ஷன் அப்படின்றது வந்து மிகப்பெரிய பங்காற்றிக்கிட்டு இருக்கு. அதோட இப்ப இந்த இ கவர்னன்ஸ் இனிஷியேட் பண்ணா மட்டும் போதுமா, அது எந்த வகையில இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறது வந்து இன்றியமையாதுதான். அந்த வகையில இன்னைக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்துட்டே தான் இருக்காங்க. ஆனா அது எல்லாமே வந்து டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸை வந்து போய் சேருதா அப்படின்றது வந்து மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இன்றளவும் கூட நம்மளால செய்தித்தாள்கள்ல வந்து வாசிக்க முடியுது. ஃபண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து மாநிலங்களுக்கு சில இனிஷியேட்டிவ்ஸ்க்கு பிரித்து கொடுக்கப்பட்டாலும் அது இன்றளவும் பயன்படுத்தப்படாத நிதியாகவே அப்படியே இருக்கு. அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த பெனிஃபிஷியரிஸ் யாரு அப்படின்ற டேட்டா இன்னும் நம்ம நாட்டுல வந்து சரியா கலெக்ட் பண்ணி வைக்கப்படலை அப்படின்றது. ஆனா அந்த அந்த ஃபண்டு வந்து சரியாக இந்நேரத்துக்கு போய் சேர்ந்துருந்துச்சுன்னா அங்க அந்த 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 பெனிஃபிட்டை நம்ம இந்நாளுக்கு நம்மளால உணர்ந்திருக்க முடியும். அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா நீடித்த வளர்ச்சி. நம்ம இன்னைக்கு வந்து SDG கோல்ஸை பத்தி நம்ம வந்து அதிகமா பேசிட்டு இருக்கோம். இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்த காலத்துல வந்து எவ்வளவு பஞ்சங்களை சந்திச்சது அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்துல கொண்டு வரப்பட்டதுதான் கிரீன் ரெவல்யூஷன். அந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்து அந்த காலத்துல மிகப்பெரிய அந்த ஹைல்டு வெரைட்டி சீட்ஸ் மூலமா நிறைய விளைச்சலை கொடுத்துச்சு. நம்ம இந்தியாவில வந்து அது பஞ்சத்தையும் பசியையும் போக்குச்சுன்றதை வந்து யாராலையுமே மறுக்க முடியாது. ஆனா அதோட பின்விளைவுகள் வந்து எவ்வளவு தீங்கா இருந்தது அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். நிலம் வந்து அதிகப்படியான உரங்கள் போடுறது மூலமாகவும் அதிகப்படியான நீர் பாய்ச்சது மூலமாகவும் நிலம் வந்து மலடாச்சு, நீர்வளம் வந்து அதிகப்படியாக வீணாச்சு, மின்சாரம், இப்படி எல்லா வகையிலையும் வந்து அதுக்கு எதிர்மறையான சைடு எஃபெக்ட்ஸை வந்து நம்ம சந்திச்சோம். அதே வகையில வந்து இன்னைக்கு வந்து இலங்கையில அதே மாதிரி இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்றது வந்து எவ்வளவுதான் நல்லதா இருந்தாலும் கூட அது எடுப்புல செய்யக்கூடியது இல்லை அப்படின்ற அதனால ஏற்படக்கூடிய பொருளாதார பின்விளைவுகளை வந்து இன்று அந்த நாடு சந்திச்சுட்டு இருக்குன்னா இது நமக்கு வந்து ஒரு பாடம். அதற்கு முக்கியமானது என்ன, நம்முடைய நிலம் எப்படிப்பட்ட தன்மையுடையது, இந்த நிலத்துல எந்த மாதிரியான பயிர்கள் விளையும், இதற்கான நீர் வசதி எவ்வளவு அப்படின்ற டேட்டா. அந்த டேட்டா வந்து இன்னைக்கு
அந்த மாதிரியான அவேர்னஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. நிறைய ஸ்காலர்ஸ் படிக்கிறாங்க. ஆனா அது சாமானியர்களுக்கு எந்த அளவு கொண்டு போய் சேர்க்கப்படுது, சாதாரண விவசாயிகள் வந்து அதை எந்த அளவு உணர்ந்துக்கிறாங்க அப்படின்றத வந்து அடிமட்டம் வரைக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டியது இன்றைய காலத்தோட தேவை. அதே மாதிரி பெருநிறுவனங்கள் இ கவர்னன்ஸ் அப்படின்றது கவர்மெண்டால எவ்வளவு அதிகமா இனிஷியேட் செய்யப்படுதோ அதை விட மிக விரைவா வந்து பெருநிறுவனங்களோட கையில இருக்க டேட்டா வந்து மிகப்பெரிய இன்னைக்கு எனக்கு நான் வந்து கூகுள்ல எனக்கு வேண்டிய ஒரு இதை சர்ச் பண்றேன்னா அதை நான் வைத்திருக்க எல்லா ஆப்லையும் அது சம்பந்தமான விளம்பரங்கள் என்னுடைய கைபேசிக்கு என்னுடைய அனுமதி இல்லாம வருதுன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்காணிக்கப்பட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து இன்றைய காலத்தோடைய இதா இருக்கு. அந்த அளவுக்கு அதுல வந்து சில நன்மைகளும் இருக்கு. இப்ப கூகுள் வந்து அதற்கான இது கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றது வந்து அதுல வந்து ஒரு எதிர்மறையான கருத்து இருக்கதான் செய்யுது. அந்த அந்த அளவுக்கு ஒரு நம்ம கேளிக்கைகள்ல இந்த பெருநிறுவனங்கள் செலுத்தக்கூடிய அந்த கவனத்தை வந்து அவ்வளவு இன்டென்சிஃபைடா நம்மளே தேவைகளுக்கு கவர்மெண்ட் வந்து எடுத்து செல்ல பண்ணணுன்றது இன்னொரு ஒரு கோரிக்கை. அடுத்து வந்து நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு இ கவர்னன்ஸ் அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு அடிப்படையா ஒரு 4 விஷயங்களை நம்ம வந்து கவனத்தை செலுத்தணும். அது என்னன்னா சாமானிய மக்கள் வரைக்கும் அதை கொண்டு செல்லப்படணும். இன்றைக்கு படித்தவர்கள் வந்து படித்தவர்களுக்கு எல்லா விதமான நெட்வொர்க்கிங் வசதி கிடைக்குது. அவர்களுக்கு எஜுகேஷன் மூலமா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. ஆனா வந்து கடைக்கோடி கிராமத்துல வந்து இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்து போனுன்னா கூட இன்னும் என்னன்னு தெரியாது, நெட்வொர்க்கிங் வசதி கிடைக்காது. அவர்களுக்கு உடனடி தேவையா ஒரு நெட் சென்டரை கூட போய் அணுகக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. அது வந்து இப்ப இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாரையும் உள்ளடக்கியதானே. அதை வந்து கவனத்துல வச்சு சாமானியர்களுக்கும் கொண்டு செல்லும் வகையில வந்து இந்த இ கவர்னன்ஸ் வந்து அமையணும். அடுத்ததாக வந்து டேட்டா வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட இன்னைக்கு 10 வருடங்களுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்படுதுன்னா இப்ப இந்த 10 வருடங்களுக்குள்ள எவ்வளவோ மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும். அந்த டேட்டா வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அது அப்படி இருக்கும் போதுதான் அது வந்து நிகழ்காலத்திய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அமையக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையானதாக அந்த ப்ராசஸ் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு மக்கள் அதை விரும்பக்கூடியதா இருப்பாங்க. கூகுள் ஆப்பிளோடைய தலைவர் வந்து ஒரு முறை ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்த பதிலாக நான் வந்து படிச்சேன். அது என்னன்னா எப்படி ஆப்பிள் வந்து இன்றளவும் கூட மக்களால ரொம்ப விரும்பப்படுது அப்படின்னா மக்களுக்கு வந்து தனக்கு இதுதான் தேவைன்னு அவங்க உணர்றதுக்கு முன்னாடியே அந்த தேவையை வந்து எவனொருவன் ஃபில் பண்றானோ அந்த நிறுவனமும் அந்த ப்ராடக்டும் மக்களால அதிகப்படியா விரும்பப்படுது அப்படின்றது. அந்த வகையில மக்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்களுடைய அடிப்படை தேவைகள் அன்றாட வாழ்வியலை வந்து ஒரு விஷயம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குதோ அந்த அளவுக்கு அது மக்களால வந்து ஆதரிக்கப்படுது அப்படின்றத வந்து உணரணும். அடுத்ததாக எதற்காக அதோடைய விளைவுகள் என்ன? இப்ப இ கவர்னன்ஸ் வந்து நம்ம இன்டென்சிஃபை பண்றதால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன? இன்றைக்கு எல்லைப்புற தாக்குதல் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றோம். இப்ப அந்த இ கவர்னன்ஸ் வந்து நம்ம இப்ப அதிக அளவு நமக்கு தேவைப்படுதுன்னா இன்றைக்கு இந்தியால வந்து அதிகப்படியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்முடைய நார்த் ஈஸ்ட்ல வந்து அதிகப்படியா செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்க கொடுக்கப்படக்கூடிய நெட்வொர்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அங்கேயே ஏற்படுத்தி கொடுக்கிற எம்ப்ளாய்மெண்ட், இது எல்லாமே வந்து நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கும் நாட்டின் எல்லைப்புற பாதுகாப்பிற்கும் மிக உதவிகரமா இருக்கும். அடுத்தது வந்து இன்றைக்கு வந்து இந்தியால வந்து செகண்டரி செக்டார் வந்து இன்னும் வளராம இருக்கு அப்படின்றது வந்துதான் இந்தியா வளர்ச்சிக்கு வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லா இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு எவ்வளவோ
படிநிலைகளை கடந்துதான் வந்து ஒரு நிறுவனம் வந்து இந்தியாவுல இயங்கக்கூடியதற்கா இருக்கட்டும், அல்லது இப்ப நம்ம ஒரு எஜுகேஷனுக்கே இருந்தாலும் நம்ம எவ்வளவோ ஆபீஸ்க்கு போய் சர்டிபிகேட்ஸ் வாங்க வேண்டியதா இருக்கு. அதை வந்து இது பண்ற எளிமைப்படுத்தும் விதமாக சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அதிகப்படியா அதை முன்னிறுத்திக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். அப்படி சிம்பிளா இருக்கிறப்ப நம்ம இந்த எஃப்டிஐ அதெல்லாம் வந்து இந்தியாவுல அதிகப்படியான இன்வெஸ்ட் பண்றதுக்கும் அவங்களுடைய நிறுவனங்கள் இந்தியாவுல அதிகப்படியா துவங்குவதற்கும் வந்து காரணமாக இருக்கும். அடுத்து இதன் மூலமா நமக்கு வந்து நேர விரயம் வந்து ரொம்ப அதிகமா குறையுது. இடைத்தரகர்கள் மிகப்பெரிய ஒரு டிராபேக். இடைத்தரகர்களுடைய தலையீடு வந்து இதுல மிகப்பெரிய அளவு குறையும். அடுத்ததாக இதுல வந்து பல துறைகளுடைய ஒருங்கிணைந்த செயல்பாடு வந்து இதுல வந்து நமக்கு உறுதி செய்யப்படும். இன்னைக்கு நம்ம வேக்சின் நமக்கு தயாரித்ததை எடுத்துக்கிட்டோம்னா கூட நமக்கு வந்து அதுல ஒரு பயோடெக்னாலஜி தேவைப்பட்டது, அதுல ஒரு நானோ டெக்னாலஜியோடைய ஒருங்கிணைப்பு இருந்தது, ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு வேதி பொருட்களை வந்து எந்த வகையில கையாளணுங்கிறது, அதே வகையில எக்கனாமிக்கும் இப்ப நம்மளா ஒரு இண்டிஜினஸா ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கும் போது அது நம்மளுடைய பொருளாதாரத்திற்கு எந்த அளவு உதவிகரமா இருந்தது அப்படின்றத வந்து நம்ம கண்கூடா பார்த்தோம். அந்த வகையில இந்தியா வந்து ஏற்படுத்திய அந்த கோவின் அப்படின்ற அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உலக அளவுல வியந்து பார்க்கப்பட்டுச்சுன்னா அதுதான் இந்தியாவுடைய இ கவர்னன்ஸை உலக மத்தியில தூக்கி காட்டுனதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில இ கவர்னன்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு மிகப்பெரிய நம்ம இப்ப ஜுடிஷியரியில எப்படி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பேச வேண்டியதுதான். ஆனா அது வந்து எந்த அளவு அனைத்து மக்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்றதுதான் வந்து ஒரு திட்டத்தின் வெற்றியும் தோல்வியையும் முடிவு செய்யக்கூடியது. அந்த வகையில எளிமையானதாகவும் அதே நேரத்தில் தொடர்ந்து ஓடக்கூடியதாகவும் இருக்கின்ற இனிஷியேட்டிவ்ஸை வந்து நம்முடைய பிற்காலத்துல இன்னும் வரக்கூடிய காலத்துல வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பிரவீனா மேம். ஒரு ஸ்கீமை வந்து டெவலப் பண்ணணும்னா நம்மளுக்கு கவர்மெண்டோட இதுவும் சரி பிரைவேட்டோட சரி கான்ட்ரிபியூஷன் ரொம்ப தேவை. கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் இருந்தால் மட்டும் பத்தாது, பிரைவேட்டோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் வந்து நீங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. அது முதற்கொண்டு ஆர்கானிக் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒவ்வொன்றையுமே வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப பொறுமையா ரொம்ப மெதுவா எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன் மேம். Now I am going to share my views on e-governance. e-governance வந்து சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மார்ட் கவர்னன்ஸ் ஸ்மார்ட் அப்படின்னா ஸ்மார்ட்ல வந்து ஒவ்வொன்றுக்குமே ஒரு மீனிங் இருக்கு. ஸ்மார்ட் அதுல வந்து ஃபர்ஸ்ட் எஸ் எடுத்துட்டோம்னா சிம்பிள், நம்மளோட தேவைகளை வந்து ஈஸியா அணுகிற மாதிரி வந்து நம்ம அந்த கவர்னன்ஸோட செயல்பாடுகள் வந்து இருக்கணும். அதை தான் மீன் பண்ணியிருப்பாங்க. மாரல் இது ஏன் தேவைப்படுது நமக்கு அப்படின்னா எவல்யூஷன், டிபெண்ட் அப்பான் எவல்யூஷன். அப்ப இருந்து இப்ப வர ஒரு நியூ எமர்ஜிங் டெக்னாலஜியை நோக்கி நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த இ கவர்னன்ஸ்ன்ற ஒன்று வந்து அவசியமா தேவைப்படுது. அதனால அதுல வந்து இதுல மாரல்ன்றது கண்டிப்பா அடங்கும். அப்புறம் அக்கௌண்டபிலிட்டின்றது எதை பொறுத்துனா இப்போ வந்து ஹியூமன் எரர் வந்து நம்ம சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க்ஸ் பண்றப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்மளோட மற்ற ஆக்டிவிட்டிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ ஹியூமன் எரர் வந்து அவாய்ட் பண்ணும். அப்போ வந்து நம்மளோட எந்த ஒர்க் பண்ணாலும் அதோட எஃபிஷியன்சி வந்து அதிகமாகும். அதை தான் அக்கௌண்டபிலிட்டின்னு மீன் பண்றாங்க. ரெஸ்பான்சிவ் சிஸ்டம் நம்ம டிஜிட்டல் மீடியாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறப்ப வந்து அது வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதோட ஃபாஸ்ட் ஒர்க்குன்றது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், நம்மள மாதிரி இருக்காது. அப்படின்றப்ப அதை சார்ந்து நம்ம அந்த ஆஃபீஸ்ல இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட்ஸும் சரி கவர்மெண்ட்டும் சரி எல்லாமே வந்து ப்ரொடக்டிவா வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதை தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாங்க. இன்னொன்று டிரான்ஸ்பரன்சி. இதுல வந்து வி கான்ட் மேக் ஃபால்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ண முடியாது. என்ன பண்ணாலுமே வந்து சிஸ்டம்ன்றப்ப அதோட ஒரிஜினல் டேட்டாவை தான் நம்ம வந்து பப்ளிக்காக கொடுக்க முடியும். இப்போ ஆர்டிஐல அப்ளை பண்ணி நம்ம ஒரு டேட்டா வாங்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல ஒரிஜினல் தான் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி இந்த கவர்மெண்டோட ஹியூமன் எரர் ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு தொகுதியில இருந்து ஒருத்தவங்க ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபண்டு இப்போ 100 நாள் வேலை திட்டம்னு எடுத்துக்கோங்க. அதுல வந்து இன்ஜினியரிங் இவ்வளவு ஃபண்டு வந்து கவர்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ஃபண்டு ஃபுல்லாமே போய் அவங்கள போய் சேருமா அப்படின்றது ஹியூமனா பார்த்து டிஜிட்டல் மீடியா இல்லாம நம்ம ரெக்கார்டா டாக்குமெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா we can change or edit எந்த மாதிரி வேணா அது வந்து ரெக்கார்ட் ஆயிரும். ஆனா இப்ப நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணி பண்றோம், ஆன்லைன் மீடியாவை யூஸ் பண்ணி பண்றோம் அப்படின்றப்போ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கிறது இன்னொரு இடத்துல ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கிறப்ப நம்மளோட
நம்ம தப்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து அது வந்து ஒரு இடத்துல நம்ம லேக் ஆனாலும் இன்னொரு இடத்துல வந்து அது டிரான்ஸ்பரண்டா எல்லாத்துக்குமே வெளிப்படையா தெரியப்படுத்தும். அதுதான் வந்து இங்க டிரான்ஸ்பரண்ட்னு சொல்றாங்க. ஸோ இ கவர்னன்ஸோட பெனிஃபிட்ஸ்ல இதெல்லாம் நிறைய வர்றதுல அது சிம்பிளா என்னன்னு சொல்றோம்னா ஸ்மார்ட் கவர்னன்ஸ்னு சொல்றோம். அப்புறம் வந்து இ கவர்னன்ஸ் வந்து 4 டைப்ஸா வந்து நம்மளுக்கு இன்ட்ராக்ஷன்ஸை கொடுக்கணும்னு இ கவர்னன்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ், அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இருக்கிற சேவைகள், அரசாங்கத்துக்கும் பிசினஸ் கம்யூனிட்டிக்கு இருக்கிற சேவைகள், அரசாங்கத்துக்கும் இருக்கிற சேவைகள், அப்புறம் அரசாங்கத்துக்கும் கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ், கவர்மெண்ட் டு பிசினஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ட்ராக்ஷன்ஸை வந்து இ கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கு. அதில் வந்து கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ் அப்படின்னா நம்ம எந்த ஒரு இதுலையுமே வந்து ஈஸியாக போய் அணுக முடியும். அதை தான் வந்து கவர்மெண்ட் டு சிட்டிசன்றாங்க. கவர்மெண்ட் டு பிஸ்னஸ் வந்து இப்போ பிஸ்னஸ்க்காக ஒரு ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து லைசன்ஸ் ப்ரொக்ளைம் பண்றது, உரிமம் பெறது, அதுக்கான எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா டேட்டாவுமே ஸ்டோர் பண்றது, அது வந்து கவர்மெண்ட் டு பிசினஸ் சொல்றாங்க. கவர்மெண்ட்னா இப்ப டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வேரியஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து அவங்களோட டேட்டாஸை வந்து ஷேர் பண்றது. அப்புறம் கவர்மெண்ட்ஸ் பிட்வீன் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்னா இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் டேட்டாவை ஷேர் பண்றது. நம்மளோட யூனியன் பிட்வீன் ஸ்டேட்ஸ்குள்ளேயுமே இப்ப கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்குள்ளேயுமே இருக்கிற நம்மளோட ஒர்க் ரிலேட்டட் டேட்டாஸை ஷேர் பண்றது, அதுதான் வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்னு சொல்றோம். கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி, ஃபைனலா கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி வந்து இது வந்து இ கவர்னன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்றப்ப வந்து நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி, ஒர்க் எல்லாமே எஃபிஷியன்சி எல்லாமே அதிகமா இருக்கும். அது வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு லெவல் ஆஃப் ஒர்க்கை வந்து சாட்டிஸ்ஃபைடா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸையும் அதிகமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு எஃபிஷியன்சியும் வந்து நம்ம கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி இன்ட்ராக்ஷனை வந்து இ கவர்னன்ஸ் மூலமா தர்றது மூலமா வந்து பெற முடியும். இ கவர்னன்ஸை பேஸ் பண்ணி நம்ம இனிஷியேட்டிவ் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து எதாவது எடுத்திருக்கோம்னா ஃபர்ஸ்ட் வந்து 1999 வந்து தகவல் தொழில்நுட்ப மேம்பாட்டு மென்பொருள் பணிக்குழுன்னு வந்து 1999 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து 98 ஆரம்பிச்சிருப்பாங்க. 1999 அதுக்கப்புறம் 2000 அப்படின்றப்ப வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வந்து அப்பதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு தகவல் தொழில்நுட்ப சட்டம் அப்படின்னு வந்து எப்போ கொண்டு வந்திருந்தாங்கன்னா 2000 கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து 2000 அந்த தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 கொண்டு வந்தாங்க. மீன்ஸ் முத வந்து தகவல் தொழில்நுட்ப எல்லா மாநிலத்திலும் இருக்கிற தகவல் தொழில்நுட்ப அதிகாரிகள் வந்து அந்த மாநாட்டில் வந்து பங்கேற்றிருப்பாங்க. அப்ப வந்து அதுக்கப்புறம் கொண்டு வந்தது அந்த சட்டம் 2000 வந்து தகவல் தொழில்நுட்ப சட்டம்னு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2008 வந்து அந்த சட்டத்தை வந்து அமன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து தேசிய மின்னாளுமை திட்டம், நேஷனல் இ கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட், இப்போ வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து மற்ற எல்லா ஸ்கீமுமே கொண்டு போயிட்டு இருக்காங்க. நேஷனல் இ கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட் வந்து எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 23rd தேசிய மின்னாளுமை திட்டம் வந்து ஒவ்வொரு வருஷமுமே வந்து மாநாடை வந்து நடத்திட்டு இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நம்ம யூனியன் கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்ரட்டரிஸ், ஹையர் ஆஃபீஸியல்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதை வந்து கண்டக்ட் பண்ணி எவ்ரி இயர் வந்து கண்டக்ட் பண்ணி இந்த மின்னாளுமையில வந்து எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த துறைகள் வந்து ரோல் மாடலா நடந்துட்டு இருக்காங்க, யார் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, யார் வந்து முன்னெடுப்பா எடுத்து அந்த விஷயங்களை வந்து சிறப்பா செயல்படுறாங்க அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு வந்து வருடம் வந்து விருது வந்து தந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த நிர்வாக திறமை மற்றும் மக்கள் பொதுக்குறை தீர்ப்பு அப்படின்ற 2 ஆர்கனைசேஷனும் சேர்ந்து மின்னாளுமையில் இருக்கிற இன்னும் என்னென்ன வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணணும், என்னென்ன வந்து முன்னெடுப்புகள் எடுக்கணும் அப்படின்றத வந்து எவரி இயரும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை படி வந்ததுதான் வந்து அந்த மாநாட்டுகளின் படி ஆலோசனைப்படி வந்ததுதான் வந்து நேஷனல் இ கவர்னன்ஸ் ப்ராஜெக்ட், தேசிய மின்னாளுமை திட்டம். அதுல வந்து 23 கொள்கைகள், அம்ச கோரிக்கைகள் வந்து இருக்கு. நம்ம இன்னும் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரணும், என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுக்கணும், நம்ம அர்பன்ல இருந்து ரூரல் வரை இந்த சேவையை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றப்ப அதுக்கு தகுந்த எல்லா அம்ச கோரிக்கைகளையும் வச்சு 23 அம்ச கோரிக்கைகளை வந்து தேசிய மின்னாளுமை திட்டம் அப்படின்ற அந்த ப்ராஜெக்ட் கீழே வருடம் மாநாடு கண்டக்ட் பண்ணி அதுல வந்து இப்ப வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கீமையும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 2012 வந்து தகவல் தொழில்நுட்ப கொள்கை அப்படின்னு சொல்லி
கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்துச்சு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸும் சரி கவர்னன்ஸை பேஸ் பண்ணி நிறைய ஸ்கீம்ஸை கொடுத்துருக்கு. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிறைய ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நியர்பை ஸ்டேட் ஆந்திரா வந்து சேவான்றது ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அது நம்ம தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் நியர்பை ஸ்மால் டவுன்ஸ்லேயே வந்து அதை வந்து நம்ம பார்க்க முடியும். கர்நாடகா ஸ்டேட் வந்து பூமி அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை வச்சு அவங்களோட கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கவர்னன்ஸ்ன்றது ஜென்ரலி ஆரம்பிக்கிறப்ப வந்து ஒரு ரூரல் வில்லேஜ் வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு நமக்கு. அது ஒரு பக்கம் சேலஞ்ச் இருந்தாலும் எந்த அளவுக்கு நம்ம இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம்னா நம்மளோட ஸ்கீம்ஸ் வந்து நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஜென்ரலைஸ்டு பார்த்தோம்னா நம்மளோட ஆப் ஸ்கீம்ஸ் எல்லாமே கவர்னன்ஸை பேஸ் பண்ணி ஒரு 50-100 ஸ்கீம்ஸ் வரைக்கும் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. அதுல வந்து சிலதை வந்து நான் இங்க வந்து பகிர்ந்துக்கிறேன். அடங்கல் அப்படின்ற ஆப் வந்து எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் விவசாயிகளுக்காக அவங்க வந்து தங்களோட நிலத்துல வந்து எந்த பயிர்களை வந்து பயிரிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து அவங்களே வந்து அதுல வந்து அப்டேட் பண்ணலாம். இது வந்து எந்த பிரான்ச் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிறவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சலான் இது வந்து டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ வெஹிக்கிள்ஸ் நம்ம வயலேஷன் ஆஃப் ரோட் ரூல்ஸ் அப்படின்றப்ப ஃபைன் கட்டுறோம்ல, அதை வந்து நீங்க ஆன்லைன்ல அப்பவே வந்து பே பண்ற மாதிரி அந்த சலான் அது வந்து எக்ஸஸா என்னென்ன கண்டெயின் பண்ணிருக்கோம்னா அந்த வெஹிக்கிளோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அதுல வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிளோட இந்த பெனால்டி டீட்டெயில்ஸ், அப்புறம் அந்த வெஹிக்கிள் எப்போ வாங்கினது, இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாரோட அந்த வெஹிக்கிளை பத்தி நம்மளோட ஓன் வெஹிக்கிளை பத்தின எல்லா டேட்டா பேஸும் வந்து அதுல அப்டேட் ஆயிருக்கும். அதுதான் வந்து சலான் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் வந்து உழவன் செயலி, அது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த செயலியோட சிறப்பம்சம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து தமிழ்லயும் அவைலபிளா இருக்கும், ஆங்கிலத்திலயும் அவைலபிளா இருக்கும். ஏன்னா நார்மல் ஒரு விவசாயி வந்து அதை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா எல்லாருக்குமே எல்லா மொழியும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படின்றப்ப நம்ம தாய்மொழி தமிழ்லையும் அந்த ஆப்பை வந்து அந்த செயலியை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒரு ஃபார்மர் வந்து தன்னோட தேவையை பொறுத்து என்னென்ன சீசன் எந்தெந்த சீசன்ல எந்தெந்த பயிர் வந்து விளைவிக்கலாம் அப்படின்ற பேசிக் நாலேஜ் முதற்கொண்டு அதுல வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. தங்கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்றத முதற்கொண்டு இவங்க ஃபார்மர்ஸ் வந்து அப்டேட் பண்ணலாம். அந்த ஆப்ல அவங்களே ஓனா அப்டேட் பண்ணலாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு. அப்புறம் இன்னொரு ஜேஃபார்ம் அப்படின்ற ஆப் வந்து உழவன் செயலியோட வந்து மிங்கிள் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னன்னா இப்போ வந்து ஃபார்ம் பண்றதுக்கு சில மெஜாரிட்டி ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து லேண்ட் இருக்கும், அதுக்கு அடுத்தது சார்ந்து பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வெஹிக்கல்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்காது. இந்த ஜேஃபார்ம் அப்படின்ற ஆப்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா டிராக்டர்ஸை வந்து நீங்க வித்தவுட் ரெண்ட் இல்லாமே வந்து டிராக்டர்ஸை யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபார்மிங் அந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். அடுத்து வந்து என்ன ஆப்னு பாத்தீங்கன்னா உமங் ஆப். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ண ஆப். டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் கீழே இவங்க கொண்டு வந்ததுல வந்து ரொம்ப முக்கியமான ஆப்பை வந்து உமங் ஆப்பை வந்து சொல்றாங்க. உமங் ஆப்போட அது வந்து அதோட பெனிஃபிஷியரி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து 1500 சர்வீசஸ் மீன்ஸ் சேவைகள். ஒரு அரசாங்கம் ஒரு மக்களுக்கு கொடுக்குற எல்லாமே வந்து சேவைகள் அப்படின்ற லிஸ்ட்ல தான் வரும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்த் சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னா நீங்க ஆஃபீஸ்க்கே போகணும்னு கிடையாது. இந்த ஆன்லைன்ல இந்த உமங் ஆப் அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுலயே நீங்க சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி உமங் ஆப்ல வந்து 1500 சர்வீசஸ் வந்து கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து கவர்னன்ஸுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது மாவட்டம். ஒரு மாவட்டத்தோட நிர்வாக அதிகாரங்கள் பொறுப்பு எல்லாத்தையுமே வந்து டாக்குமெண்டா ஃபைல் பண்ணி ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு மூலமா ஒரு அந்த கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்றது. அதுதான் அது வந்து என்னது ஒரு மக்களை வந்து நேரடியா வந்து அரசாங்கத்துக்குள்ள கொண்டு வர்ற மாதிரி அந்த மாவட்டம்ன்ற ப்ராஜெக்ட் நம்ம கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. தாள் அப்படின்றது இந்த மாதிரி சலான், மை கவர்மெண்ட், உழவ பெண்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க காவலன் செயலி. இப்ப எமர்ஜென்சிக்கு நீங்க எங்கேயாவது சிக்கல்ல இருக்கீங்க அப்படின்னு அந்த மாதிரி இல்ல இயற்கை பேரிடர்ல மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸா முடியல அப்படின்னு இந்த மாதிரி எதுனாலுமே வந்து நீங்க காவலன் செயலி மூலமா கான்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் ரீசெண்டா கோவிட் டைம்ல வந்து ஆரோக்கிய சேது அப்படின்றத வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்துச்சு. அதோட மெயின் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எவரி இந்தியனுமே வந்து ஆரோக்கிய சேது அப்படின்ற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோவிட் டைம்ல வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நிறைய ஃபீட்பேக் இருந்துச்சு. ஏன்னா அதை பேஸ் பண்ணி டாக்டர்ஸ் வந்து லைவா நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். நாங்க
ஹாஸ்பிட்டல் அவைலபிலிட்டி எல்லாமே வந்து ரஷ்ஷாக இருந்த சமயம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் அந்த குறிப்பிட்ட டைமில் இந்த டாக்டரை நீங்கள் சூஸ் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் ஆன்லைன் மூலமாக இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக அவங்க கிட்ட கன்சல்டேஷன்ஸ் பெறலாம். அந்த மாதிரி ஆரோக்கிய சேது ஆப்பை வந்து வடிவமைச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு இ கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் வந்து நம்ம கண்ட்ரில இருக்குன்னா ஒரு ரூரல் இருக்கிறவங்கள போய் சேர்ற வரைக்குமே இருக்கு. இ சேவா அப்படின்றத வந்து இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இ சேவாக்கு போகலாம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கோகிலாமணி மேம் சொல்லியிருந்தாங்க 40% ஆஃப் வில்லேஜஸ் ரூரல் வில்லேஜஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கிடையாது. எலக்ட்ரிசிட்டி கொடுத்தாதான் நம்ம வந்து கனெக்ஷன்ஸை கொடுக்க முடியும். ஒரு ஒரு பிராட்பேண்டோ ஒரு ஏதாவது ஒரு சர்வீஸை நம்ம வந்து சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து ஒரு ஊர்ப்புறமா இருக்க எல்லையில் இருக்கிற ஒரு மனிதனையும் போய் சேரணும் அப்படின்னா நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து நிறைய டெவலப் பண்ணணும். எந்த அளவுக்கு டெக்னாலஜி நோக்கி போறோமோ அதே அளவுக்கு நம்மளோட நேச்சுரல் டிசாஸ்டர்ஸை எதிர்கொள்றப்போ நம்ம வந்து மற்ற டிசைன்ஸையும் மற்ற ஸ்கீமையும் வந்து டிசைன் பண்ணணும். இதுல இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட பாப்புலேஷன் தான். நம்ம இந்தியாவோட பிக்கஸ்ட் அசட் எதுன்னு பார்த்தாலும் பாப்புலேஷன் தான். நம்மளோட பிக்கஸ்ட் சேலஞ்ச் எதுன்னு பார்த்தாலும் பாப்புலேஷன் தான். ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே சேரணுன்றப்ப நமக்கு வந்து பாப்புலேஷன், ஃபண்டு, எக்கனாமி, பாவர்ட்டி இந்த மாதிரி எல்லாமே சமூக பிரச்சனைகளை சார்ந்தது தான் எந்த ஒரு ஸ்கீம் இனிஷியேட் பண்ணாலும். அது அந்த வகையில் இ கவர்னன்ஸ் இனிஷியேட் பண்றப்போ நம்ம வந்து 25% ஓவரால் சில விஷயங்களை வந்து 100% கொடுத்தாச்சு. மீதி எல்லாத்தையுமே கொடுக்கணும், ரூரல் வரைக்கும் போய் சேரணும் அப்படின்றப்ப நம்மளோட அதிகாரிகள், நம்மளுடைய ஃபியூச்சர், நம்மளுடைய போட்டித் தேர்வு மாணவர்கள் எல்லா அதிகாரிகளும் போய் உட்காந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் டிசைன் பண்ணி இந்த இ கவர்னன்ஸ் ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிற அளவுக்கு நம்ம திறமைகளை வளர்த்துக்க வேண்டியது நமக்கு கடமை. ஸோ இதோட நான் இதை முடிச்சுக்கிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி இந்த தலைப்பின் கீழ் அடுத்த வாரம் அனைவரையும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எந்த மீட்டிங் கொடுப்பாங்க?